நேற்று தினத்தில் மாத்திரம் போலீசார் 32,737 பேரை சோதனைக்குட்படுத்தியுள்ளனர். அதன்போது 734 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். போதைப் பொருளோடு நேரடியாக தொடர்பட்ட 25 பேர் இதில் இனங்காணப்பட்டுள்ளனர். பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 258 பேரும் பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 158 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுபோதையில் வாகனம் செலுத்திய 15 பேரும் பாதுகாப்பற்ற முறையில் வாகனம் செலுத்திய 19 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வேறு குற்றங்கள் தொடர்பில் 4,335 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹெரோயின் போதைப் பொருளுடன் காலி ஹீனிட்டிகள பகுதியில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காலி துறைமுக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது 152 கிராம் 320 மில்லிகிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. அத்துடன் போதைப் பொருள் வர்த்தகம் ஊடாக ஈட்டப்பட்டதென சந்தேகிக்கப்படும் 30,90,000 ரூபாய் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. சந்தேக நபர் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்று போதைப் பொருளை படகினூடாக கொண்டு வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. துபாயில் தலைமறைவாக உள்ள லொகுபெட்டி எனும் போதைப்பொருள் வர்த்தகரின் உதவியாளர்கள் 2 பேர் அலுத்கம போலீசாரால் ஹெரோயின் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டனர். அவர்கள் ஊரமங்க சந்தி மற்றும் இந்துருவ பகுதிகளில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களத்தின் ஊடக பிரிவு தெரிவிக்கிறது. போதைப் பொருள் வர்த்தகத்தின் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 2.6 மில்லியன் ரூபாய் பணம் மற்றும் 2 கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் அம்பலாங்கொட எரிச்சுவல பகுதியில் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து துப்பாக்கியொன்றும் வாள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. வெளிநாட்டில் உள்ள போதைப்பொருள் வர்த்தகர் ஒருவரின் உதவியாளராக சந்தேக நபர் செயற்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.